ஆனால் ராயபக்ச குடும்பத்தில் கை வைக்கிறதுக்கு அரசாங்கம் தயக்கம் காட்டுகின்ற நிலைமைதான் காணும். ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. குறிப்பிட்ட காலத்திற்கு போதிய எரிபொருள் இருக்கின்றது. அது எங்கே போய் முடியுமென்றா கோத்தபாயலாம் முடியும். பல நூற்றுக்கணக்கான அரசியல் கொலைகள். ஆகவே பௌத்தவிக்கள் இவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய மாநாட்டை கூட நடத்தும். இவர்கள் தான் அநேகமாக பின்னிற்கின்றார்கள் இந்த பாதாள உலக கோஷ்டிக்கு பின்னால். ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் தொடர்ச்சியாக முன்னெடுக்க முடியாத ஒரு சூழல் நிலவுவது போல ஒரு தோற்றம் தான் தெரியும். பொருளாதார முன்னேற்றம் என்ற செயற்பாட்டில் முன்னேறுவதாக ஒரு தோற்றத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 56,000 படை வீரர்கள் படையிலிருந்து விலகி இருக்கின்றார்கள். இந்த நடந்த இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூறல் விவகாரம் விமான நிலையங்களிலே முடக்கப்பட்டிருக்கின்றார்கள், உயிர் அச்சுறுத்தல்களாக இருக்கின்றனர். ஈரோ தமிழ் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சமகால அரசியல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு நன்கு பரிச்சயமாகிய ஊடகவியலாளரும் மூத்த சட்டவாளருமாகிய திரு ஜோதிலிங்கம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஜோதிலிங்கம் அவர்களே. வணக்கம் நேர்களே. குறிப்பாக இன்றைய அதாவது இந்நாளிலே இருக்கக்கூடிய பல்வேறு பேசுபொருட்கள் இருக்கின்றன. குறிப்பாக இலங்கையிலே ஊழல் ஒழிப்பு, போதை ஒழிப்பு மற்றும் ஏக காலங்களிலே இடம்பெற்ற பல நூற்றுக்கணக்கான அரசியல் கொலைகளை ஆராய்கின்ற அல்லது அவற்றினை தண்டிக்கின்ற நடவடிக்கைகளில் இன்றைய அனுர அரசாங்கம் ஈடுபட்டிருக்கின்றது. இவற்றை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அத்தோடு இன்று உலகம் முழுவதிலும் பேசுபொருளாகவும் மக்கள் எதிர்நோக்கிய, அதாவது இதுவரை காலத்திலும் மக்கள் எதிர்பாராத ஒரு பேரவலத்தை சந்தித்திருக்கின்ற இந்த வேளையிலே இலங்கை அரசாங்கம் இவற்றையெல்லாம் எவ்வளவுத்திற்கு முகம் கொடுக்க போகின்றது என்பது தொடர்பான உங்கள் பார்வை எப்படி இருக்கின்றது? உண்மையில் அரசாங்கத்தை பொறுத்தவரை அது ஊழல் ஒழிப்பு, போதைவஸ்து ஒழிப்பு, பொருளாதார முன்னேற்றம் என்ற செயற்பாட்டில் முன்னேறுவதாக ஒரு தோற்றத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஊழல் ஒழிப்பு, போதைவஸ்து ஒழிப்பை விரிவாக்கம் செய்து கொண்டு போகின்ற போது பல அரசியல்வாதிகள் அதுக்குள்ள மாட்டுப்படுகின்ற நிலைமையும், அதே வேளையில் படத்தரப்பை சேர்ந்த பலர் மாட்டுப்படுகின்ற நிலைமையும் கூட காணப்படுகிறது. அண்மையில் அந்த சட்டத்தரணி தம்பதிகள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கூட விடயத்தில் கூட ஒரு கடற்படை வீரர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. ஆகவே இது எவ்வளவு தூரம் முன்னுக்கு போவோம் என்று சொல்லிவிட முடியாது. கடந்த ஆட்சியாளர்களின் அரசாங்கத்தின் காலத்திலே ஏறத்தாழ 56,000 படை வீரர்கள் படையிலிருந்து விலகி இருக்கின்றார்கள். இதில் எத்தனை பேர் ஆயுதங்களுடன் தலைமறைவாகி இருக்கின்றார்கள் என்பது இன்னும் சரியாக கணக்கிடப்படவில்லை. ஆகவே அண்மையிலே நடைபெறுகின்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், படுகொலை சம்பவங்கள், கடத்தல் சம்பவங்களோடு இவர்கள்தான் அநேகமாக பின்னிற்கின்றார்கள் இந்த பாதாள உலக கோஷ்டிக்கு பின்னால். இவை தொடர்பாக இன்றைய அரசு எவ்வாறு இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து நீதியை வெளிக்கொணரப் போகின்றது? எவ்வாறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டு செல்கின்ற என்பதை உறுதியாக கூறுவது கடினமாக இருக்கிறது. அவர்கள் சில நடவடிக்கைகளை முன்னெடுக்க முயற்சிக்கின்றார்கள். ஆனால் இது ஒரு நீண்டு விரிஞ்சு கொண்டு போகிற ஒரு நிலைமை வரையக்குள்ள இவர்களுக்கு நெருக்கடிகளை சந்திக்கின்ற ஒரு சூழல் உருவாகும். அதுவும் இந்த படையினரில் கை வைக்கின்ற போது இராணுவம் தங்களுக்கு எதிராக திரும்பி விடுமோ என்கின்ற ஒரு அச்சமும் கூட அவையிடம் காணப்படுது. இன்றைக்கு கூட இராணுவத்தின் முழு கட்டுப்பாட்டையும் அரசாங்கம் எடுத்திருக்கான்னு சொல்லிவிட முடியாது. அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கு. அதுதான் அந்த இராணுவத்தினுடைய மேல் மட்டம் அரசாங்கத்தோட இருக்கிறான்னு சொல்லிவிட முடியாது. அதே வேளையில கீழ்மட்டங்கள்ல பலர் ஜேபியினுடைய உறுப்பினர்களாக இருந்திருக்கின்றார்கள். கௌரவ ஜனாதிபதி அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே தெளிவாகவும் உறுதியாகவும் கூறியிருக்கின்றார், குற்றம் செய்தவர்கள் சட்டத்தின் முன் சமமாக தண்டிக்கப்படுவார்கள். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கூட, அரசியல் பின்பமாக இருந்தாலும் சரி, மக்களினுடைய செல்வாக்கில் இருந்தாலும் சரி, அல்லது வேறு அதிகாரங்களில் இருந்தாலும் சமனாக தண்டிக்கப்படுவார்கள். இதை எவ்வாறு நம்புகின்றது? இதுக்கு பின்னால அரசியல் இருக்கிறபடியால இது எவ்வளவு தூரம் இவர்களால் முன்கொண்டு செல்ல முடியும் என்று சொல்வது கஷ்டமாக இருக்கிறது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் தொடர்ச்சியாக முன்னெடுக்க முடியாத ஒரு சூழல் நிலவுவது போல ஒரு தோற்றம் தான் தெரியும்.
அதே மாதிரி இன்றைக்கு இதை நீட்டி கொண்டு போகக்குள்ள மஹிந்த ராயபக்சாக்கள் இதுக்குள்ள மாட்டப்படுகின்ற சூழல் வரும். ஆனா ராயபக்சாக்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இன்னும் அரசாங்கம் துணிஞ்ச மாதிரி தெரியல. ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே மிக முக்கிய பேசுபொருளாக கருதப்படுபவர்கள் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே அது தொடர்பாக எவ்வாறு காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க இவர்களால் முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அதை உறுதியாக சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் அது 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 உறுதியாக ஈத்தநாயக தாக்குதல்ல இறுதியாக போற இடம் ராயபக்ச குடும்பம் தான். ஆனா ராயபக்ச குடும்பத்துல கை வைக்கிறதுக்கு அரசாங்கம் தயக்கம் காட்டுகின்ற நிலைமைதான் காணப்படுகிறது. பேரினவாதம் அதுக்கு மேலால வளர்ந்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் உண்டு. ராயபக்சாக்களுக்கு சார்பாக வளர்ந்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் உண்டு அவர்களிடம் இருக்கிற நிலைமை இருக்கிறது. அவை அந்த காரணங்கள் அதாலையும் படையினர் சம்பந்தமான விஷயமாக இருக்கிறபடியாலும் இதுல கை வைக்க கொஞ்சம் தயங்குகின்ற ஒரு சூழல் தான். இன்னும் பாருங்க, ராயபக்சாக்கள்ல குறிப்பிட்டு கை வைக்கக்கூடியான ஒரு சூழலை இன்னும் அவர்கள் உருவாக்கலை. இப்ப உளவுப்படை தளபதியா இருந்த சுரேஷாலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். சுரேஷாலைக்கு பிறகு கைது செய்யப்படுறோம் உண்மையில கோத்தபாய ராஜபக்சவா இருக்கும். ஆனா கோத்தபாய ராஜபக்சவை கைது செய்யக்கூடிய துணிவில இந்த அரசாங்கம் இருக்குதா என்று கேட்டால் நாங்கள் அதை உறுதியாக சொல்லிவிட முடியாத ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது. சிங்கள மக்களுடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்கலாம், பௌத்த பிக்குகளுடைய ஆதரவு இருக்கலாம். ஏற்கனவே பௌத்த பிக்குகளோடையே இப்போ அரசாங்கம் முரண்பட்டு கொண்டான் இருக்கு. ஆகவே பௌத்த பிக்குகள் இவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய மாநாட்டை கூட நடாத்தி இருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலைமைகள் எல்லாம் தங்களுக்கு பாதகமாக சென்று விடுமோ என்கின்ற ஒரு வகையான அச்சம் ஒன்று காணப்படும். குறிப்பாக பிரித்தானிய தொலைக்காட்சியான சனல் 4 அலைவரிசை கொண்டு வந்த 2 ஆவணப்படங்களை அடிப்படையாகவும் பிள்ளையாண்டுடைய முக்கிய உறுப்பினராக செயற்பட்ட அசாத் மௌலானா அவர்களும் இப்பொழுது ஜெர்மனியிலே வசித்து வரக்கூடிய சகோதர ஊடகவியலாளர் ஒருவர் தற்பொழுது வெளியிட்டிருக்கின்ற ஒரு நூல் வாயிலாகவும் பல சாட்சியங்கள் வெளிக்கொணப்பட்டிருக்கின்றன. ஆனால் கடந்த அரசாங்கங்களிலே செய்யப்பட்ட அத்தனை படுகொலைகள், அரசியல்வாதிகள், வர்த்தகர்கள், ஆழ்கடத்தல்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கான வலுவான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இவைகள் எல்லாம் தாமதமாகின்ற என்கின்ற ஒரு கருத்தையும் அரசு தரப்பு சொல்லி வருகின்றது. இவையை தாண்டி இந்த நீதியான நகர்வுகள் எவ்வாறு இருக்க போகின்றது? இந்த சுரேஷால சாலையை கைது செய்த போது அரசாங்கம் நியாயமான சான்றுகளோடு தான் கைது செய்திருக்கிறது போல ஒரு தோற்றம் வந்து தெரியும். அவர்கள் அதுக்கான சான்றுகளை நிறைய அளவுக்கு அவர்கள் தொகுத்து வச்சிருக்கிறார்கள். அப்ப அந்த சுரேஷாலையை அதை விதிச்சு கொண்டு போகின்ற போது, சுரேஷாலையை விதிச்சு கொண்டு போகின்ற போது அது எங்கே போய் முடியுமென்றா கோத்தபாயலாம் முடியும். நிச்சயமா அங்கதான் முடியும். ஆகவே அந்த கோத்தபாயாவை கைது செய்ய தயாராக இருந்தால் தான் இந்த இதை தொடர்ச்சியாக கொண்டு போகக்கூடியதாக இருக்கு. அவை இதுல இவர்கள் எவ்வளவு தூரம் முன்னுக்கு போவார்கள் என்று சொல்ல இப்போதைக்கு உறுதியாக சொல்லிவிட முடியாது. ஆனா அரசாங்கம் பாருங்க, இப்ப லசந்த விக்ரமா அந்த கொலையும், ஊடகவியலாளர் லசந்தா அந்த கொலையும் கூட இன்னும் முழுமையாக சீராக விசாரணை செய்யப்படவில்லை. அவை அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. தற்போது உள்ள அரசாங்கத்திற்கு தொடர்ந்து பல்வேறு சவால்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. அரசு பொறுப்பேற்ற பொழுது பொருளாதார நெருக்கடி இருந்தது. அதை ஓரளவு சீர் செய்து வரும் பொழுது இயற்கை அனர்த்தம் மிக பாரிய அளவிலே இலங்கை தீவை தாக்கி இருக்கின்றது. அது எல்லா மக்களையும் தாக்கி இருக்கின்றது. இப்பொழுது புதிய சவாலாக இன்னொரு விடயம் உலக அரங்கிலே அரங்கேறி கொண்டிருக்கின்றது. மக்கள் சொல்லா துன்பங்களையும் பல லட்சக்கணக்கான மக்கள் பல்வேறு விமான நிலையங்களிலே முடக்கப்பட்டிருக்கின்றார்கள், உயிர் அச்சுறுத்தல்களாக இருக்கின்றார்கள். இவற்றிற்கெல்லாம் அதற்கு பின்னால் பொருளாதார அல்லது பாரிய எரிபொருள் நெருக்கடி ஒன்று எதிர்காலத்தில் எல்லா உலக மக்களும் எதிர்கொள்ள இருக்கின்றார்கள். இவற்றிற்கு எப்படி இலங்கை அரசு முகம் கொடுக்க போகின்றது? அதை பற்றி உறுதியாக சொல்வது கடினம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அரசாங்கத்தை பொறுத்தவரையில பொருளாதார நெருக்கடி என்பது ஒரு நீண்டகால நெருக்கடியாக அதனிடம் இருக்கிறது. அந்த பொருளாதார நெருக்கடி ஏற்கனவே வந்த இப்ப இந்த புயல் இடர் வந்து மிக மோசமாக பின்னுக்கு தள்ளிக்கிறார். அதே வேளையில இப்ப ஈரான் யுத்தம் வந்து அது எரிபொருள் பிரச்சனையை கொண்டு வரும் போல ஒரு தோற்றத்தை கொடுக்குது. இன்றைக்கு 37 நாட்களுக்கான எரிபொருள் கைவசம் இருக்கிறது என்று அரசாங்கம் கூறிய போதும் கூட
பெட்ரோல் நிலையங்களுக்கு முன்னால மக்கள் கியூ வரிசையில் நிற்கிற நிலைமை தான் காணப்படுது. ஏன்னா மக்கள் அவைகளை எல்லாத்தையும் நம்புறதுக்கு தயார் இல்லாத ஒரு சூழல்லாம் இருக்கு. கடந்த கால அரசாங்கங்கள் ஏமாற்றியதை போல இந்த அரசாங்கமும் அப்படி கூறுகின்றதா என்ற ஒரு நிலைமையையும் கடந்து அவர்கள் திரும்ப திரும்ப கூறுகின்றார்கள், தங்களிடம் குறிப்பிட்ட காலத்திற்கு போதிய எரிபொருள் இருக்கின்றது, ஆகவே பயப்பட வேண்டாம். தாங்கள் முன்பதிவு செய்த எரிபொருள்கள் தற்பொழுது வருகைக்காக காத்திருக்கின்றார்கள், ஆகவே மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்கின்ற வகையில் தான் அரசாங்கம் அறிக்கைகளை விடுத்திருக்கின்றது. இதே வேளையிலே இந்த அரசியல் எங்கள் பகுதிகளில், அதாவது வடக்கு கிழக்கில் எங்கள் அரசியல் தலைவர்கள், எங்கள் அரசியல் முறைமைகள் எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது இந்த நெருக்கடியான காலகட்டத்திலே? எங்களுடைய அரசியல் தலைமைகள் இந்த நெருக்கடிகளை பற்றி பெருசாக பேசுவது கூடாது. பொருளாதார நெருக்கடி அதுகளை பற்றி பெருசாக பேசுவது கூடாது. அவர்கள் தமிழ் மக்கள் சார்ந்த நலன்களை பற்றி தான் பேசுவது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இங்கே அந்த தமிழ் மக்கள் சார்ந்த நலன்களை முன்வைக்கின்ற போது கூட ஒரு ஒருங்கிணைஞ்சு வைக்கிற தன்மை வந்து இருக்கு. குறிப்பாக எல்லோரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகட்டும், ஏனைய கட்சிகளாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் தனித்தனி திசையில் செல்வதாகத்தான் தோற்றம் பெற்றிருக்கின்றது. கடந்த பொது தேர்தலிலே அதற்கான மதிப்பீடு எல்லா மக்களாலும் இப்பொழுது தெளிவாக உணரப்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே எதிர்கால தேர்தல்களிலோ அல்லது மாகாண சபை தேர்தல்களிலோ எவ்வாறு இவர்கள் மக்களிடத்தில் முகம் கொடுக்க போகின்றார்கள்? அது உண்மையில் பெரிய கஷ்டமாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு என்பிபி என்றது தேசிய மக்கள் சக்தி ஒரு பெரிய சவாலாக சமுதாயத்தில் காலூன்றி வந்து கொண்டிருக்கின்றதே நாங்கள் பார்க்கலாம். அது கடந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் முதல் நிலையில இருந்ததோடு உள்ளூராட்சி தேர்தலில் 2ஆம் நிலையில இருக்கு. அவையான முதல் 2 நிலைக்குள்ளே அவர்கள்லாம் இருக்கின்ற நிலைமை காணப்படுகிறது. மற்றது அடில்ல மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் நிவாரண தேவைகளை வேண்டியிருக்கிறார்கள். இந்த கட்சிகள் தொடர்பான அதிருப்திகள் இருக்கு. அப்ப இந்த நிவாரண தேவைகளும் கட்சிகள் தொடர்பான அதிருப்தியும் தேசிய மக்கள் சக்தியை நோக்கி கவருகின்ற ஒரு எல்லாமே காணப்படுது. அதை விட ஜனாதிபதியினுடைய எளிமை தோற்றம், மற்றது அவர்களுடைய செயற்பாடுகளால் ஒரு கவர்ச்சியும் இருக்கிறது. அவை இந்த கவர்ச்சிகள் காரணமாக தேசிய மக்கள் சக்தியை நோக்கி நகரக்கூடியான வாய்ப்பு இருக்கிறது. வருகிற மாகாண தேர்தல் வருகின்ற போது இங்கே தமிழ் அரசியல் கட்சிகளிலேயே ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் இல்லாவிட்டால் தேசிய மக்கள் சக்தி மேல்நிலைக்கு வருவதற்கான சூழலும் வாய்ப்பும் இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன். அப்ப தேசிய மக்கள் சக்தியை முகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அதை கையாள வேண்டும், அதை முகம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கால தேசிய கட்சியை தமிழ் தேசிய கட்சிகளிலேயே ஒரு ஒருங்கிணைந்த தன்மை ஏதோ ஒரு வகையில உருவாக வேண்டியது அவர். இங்கே ஒருங்கிணைந்த தன்மை இங்கே 2 சவால்கள் முன்னிற்கின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசு ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் தமிழ் மக்களுக்கான உறுதியான தீர்வையும் நிரந்தர தீர்வையும் தருவேன் என்று பல சந்தர்ப்பங்களிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்லது தமிழர் தரப்பு ஏனைய கட்சிகளோ அதை நோக்கி ஏதாவது ஒரு முன்முயற்சியை எடுத்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை கொடுத்திருப்பதற்கான எந்த விதமான தகவல்களும் இதுவரை மக்களால் உணரப்படவில்லை. இது தொடர்பாக என்ன கருது? தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் 5 வகையான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார். ஒன்று அவர்களுடைய அடிப்படை பிரச்சனையான அரசியல் தீர்வு. 2வது இந்த நடந்த இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூறல் விவகாரம். 3வது நாள்தோறும் நடக்கிற ஆக்கிரமிப்பு பிரச்சனை. 4வது இந்த நிலமாறு கால நிதி பிரச்சனையா இருக்கின்ற அரசியல் கைதிகள் விவகாரம், காணாம போனோர் விவகாரம், காணி பறிப்பு, மற்றது அன்றாட பிரச்சனை. இந்த 5 பிரச்சனைகளையும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு சூழலை அல்லது முன்முயற்சியை அரசாங்கம் எடுத்திருப்பதாக தெரியல. அரசாங்கம் அதை காட்டாமல் இல்லை. அதுகள் எல்லாமே பலவீனமாக இருக்கிற சூழல்ல தான் இருக்கு. மற்றது தமிழ் மக்களை பொறுத்தவரையில அரசாங்கம் பல விடயங்கள் ஒரே நேரத்துல கிளப்பிடுது. ஒரு பக்கத்துல பயங்கரவாத சட்டம் வருது, ஒரு பக்கத்துல கிலோயா வருது, ஒரு பக்கத்துல தங்கிட்டு விவகாரம் வருது, ஒரு பக்கத்துல அரசியல் பிரச்சனை, நிலப்பறிப்புன்னு சொல்லி பல விவகாரங்களை ஒரே நேரத்துல திறந்து விட்டிருக்கிறபடியால தமிழ் தமிழ் செயற்பாட்டாளர்களும் இதை நோக்கி நகர்றதுல கூட ஒரு சிக்கல் இருக்கின்ற நிலைமை காணப்படும். அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில ஒருங்கிணைந்த அரசியல் வேணும். ஆனா இன்றைக்கு பெரிய கட்சியா இருக்க தமிழக கட்சி நீதிமன்றத்துல இருக்கு. மற்ற கட்சிகளிடையும் கூட ஒரு ஒருங்கிணைந்த தன்மை இல்லை. குறிப்பாக அரசியல் தீர்வு தொடர்பாக தமிழ் மக்களுக்கு இதுதான் வேணும் என்று சொல்லி குறிப்பிட்டு ஒரு ஒருங்கிணைந்த தன்மையில ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஆனா அந்த கோரிக்கையை வைக்கக்கூடிய சூழல் இன்னும் உருவாகலை.
இன்றைக்கு கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் சுவிஸ் அரசாங்கம் சில முயற்சிகளை செய்தது. தமிழ் கட்சிகள் எல்லாத்தையும் கூட்டி தமிழ் கட்சிகளுக்குள்ளாலே ஒரு ஒருங்கிணைந்த கோரிக்கையை வைக்கிறதுக்கான முயற்சியை செய்து அதை சுமந்தம் குழப்பி போட்டார். அப்ப அது குழப்பின வழியாலே அது அது அந்த அந்த செயற்பாடு முன்னுக்கு போறான சூழல் இருக்கல. இன்னொரு பக்கத்துல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சிறிய கட்சிகளோட இணைஞ்சு தமிழ் தேசிய பேரவை என்று ஒன்றை உருவாக்கி அதோட சிவில் அமைப்புகளை சிவில் முக்கியஸ்தர்களையும் இணைச்சு ஒரு பொதுச்சபையை உருவாக்கி அதுக்குள்ளால சில முயற்சிகளை செய்து கொண்டு போவது. அவர்கள் தமிழ் மக்கள் பேரவை முன்வைச்ச தீர்வு யோசனையை பரிசீலனை செய்து அதனை முன்வைப்பதற்கான ஒரு முயற்சிகளையும் வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்த இந்த 2 அணி தமிழரசு கட்சி சார்ந்த அணிக்கும் இவைக்கும் உள்ள முரண்பாட்டால இந்த 2 தரப்பும் ஏதோ ஒரு வகையில ஒருங்கிணைஞ்சு ஒரு கோரிக்கை வைக்கக்குள்ளான அது வலுவானதாக இருக்கக்கூடியான சூழல் வரும். ஆனா அதுக்கான சூழல் இன்னமும் உருவாகிவிட முடியல. இதுக்கு உண்மையில வெளியில சிவில் அமைப்புகள்ல இருந்த அழுத்தங்கள் வருகின்ற போதுதான் இவர்களை ஏதாவது முன்னோக்கி நகர்த்தக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இவைகள் தொடர்பாக பேசுவதற்கு நிறையவே விடயங்கள் இருக்கின்றன. ஓரிரு சந்தர்ப்பங்களிலோ இன்னும் பல சந்தர்ப்பங்களிலோ இவற்றினை நாங்கள் கலந்துரையாடிவிட முடியாது. ஏனென்றால் நிறைய நிறைய விடயங்கள் அவ்வப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றன. நிறைய விடயங்கள் பேச வேண்டியிருக்கின்றன. ஆகவே மற்றொரு சந்தர்ப்பத்திலே இந்த விடயங்கள் தொடர்பாக குறிப்பாக பல்வேறு விடயங்கள் தொடர்பாக மீண்டும் கலந்துரையாட இருக்கின்றோம். அதுவரையில் இந்த சந்தர்ப்பத்திலே எம்மோடு இணைந்து கொண்டமைக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து என்று விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.